நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எழும்புகிற கௌரவம் தான் குடும்பத்துக்கு என்ன கொண்டு வருதுன்னா கௌரவத்தை கொண்டு வருது. கௌரவமான வீடு அப்படின்னா வெளியில ஒரு பெரிய ஃபிளெக்ஸ் பேனர் போட்டு கௌரவமான வீடு அப்படின்னு வெளியில பட்டம் போடுறதுனால இல்ல, வீட்டுக்கு வந்து கௌரவ வீடு அப்படின்னு பேர் வைக்கிறதுனால இல்ல, வெளியில நியான் லைட்ல கௌரவமான வீடுன்னு எழுதி போடுறதுனால கிடையாது. எப்படி கௌரவம் வரும்னா அதுல இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை கௌரவமா பாதுகாத்துக்கிறாங்க. You have to maintain your life honorably. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து ஒரு கௌரவம் நாம முதல்ல விதைக்கணும். அது விதைச்சாதான் அந்த வீடு குடும்பம் எப்படி வரும்னா கௌரவம் உள்ளதாமா. நீங்க நிறைய பேர் கௌரவத்தை எதிர்பார்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ, அவர்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ஏதாவது நீங்க கௌரவ குறைச்சல நடத்தி பாருங்க, அவர்களுக்கு வர்ற கோபம் ஆத்திரம் என்ன பயங்கரங்க. சில வீடுகளில் கல்யாணங்களுக்கு போனவங்களை பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான ஒரு காரியம், பெரிய சண்டையில் முடிகிறது காரணம் என்னன்னா, நாங்க மாப்பிள்ளை வீடு, நாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெண் வீடு எப்படி உட்காந்து சாப்பிட்டான். இது வந்து கேட்டு வாங்குற கௌரவம், இது அசிங்கமான கௌரவம். இது ஆண்டவர் சொன்னாரு பரிசேயர்களை பார்த்து, நீங்க எங்க போனாலும் முதல் சீட்டை நீயே கேட்டு வாங்குற, ஜனங்கள் எல்லாம் உனக்கு வந்தனம் சொல்லணும், நீயே டிமாண்ட் பண்ற, இதுவா கௌரவம்? ஆமான்னு ஒருத்தர் இருந்தான் பாத்தீங்களா, அவர் நடந்து போனாராம். போகும்போது வரவன் போறவங்களாம் அவருக்கு வந்தனம் செலுத்தணுமா? இது கேட்டு வாங்குற விஷயமா இது? அதுல ஒரே ஒருத்தன் கௌரவம் கொடுக்கலையாம், வந்தனம் செலுத்தலையாம். அவர் முன்னாடி பணியல உடனே அவருக்காக 70 முழ உயரத்துல ஒரு தூக்கு மேடையை கட்டி கடைசியில் அதுல அவமானப்பட்டவன் அவன் தான். கேட்டு வாங்குறது கௌரவம் இல்லைங்க, நம்மளை தேடி வர்றது கௌரவம். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீ ஒரு இடத்துல போய் உட்காரும் போது, நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது முதல் வரிசையில போய் உட்காராதப்பா, நீ எங்க போய் உட்காருனா கடைசியில போய் உட்காரு. நீ முதல் வரிசையில் உட்கார்ந்தன்னு சொன்னா அந்த வீட்டினுடைய அந்த பந்தியினுடைய எஜமான் வந்து, சார் ரொம்ப சாரி, இன்னொருத்தர் வர்றாரு, நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்களா அப்படின்னா, எவ்வளவு அசிங்கம் உனக்கு, நான் இப்படி பைபிள்ல போடல, நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். அதே இது நீ பின்னால உட்கார்ந்துருக்கிற. அப்போ அந்த வீட்டினுடைய எஜமான் வர்றான், வந்து பார்த்துட்டு, சார் ஏன் சார் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி உங்களை இழுத்துட்டு வந்து முதல் வரிசையில் உட்கார வச்சா உனக்கு எவ்வளவு கௌரவம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ கௌரவம் அப்படின்றது நாமளா டிமாண்ட் பண்ணி கேட்டு வாங்குறது இல்லைங்க, கௌரவமான வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு தீர்மானம் பண்றது. You have to live an honorable life. See, honor is not something that is demanded. Honor is something that is earned over time. நாமளா கேட்டு வாங்குறது கௌரவம் இல்லை, சம்பாதிக்கிற ஒரு கௌரவம் ஒன்று இருக்கு. நாள் போக போக அந்த கௌரவம் அதிகரிச்சுட்டே போகணும். அதுதான் கௌரவம். நாமளா கேட்டு வாங்கி டிமாண்ட் பண்ணி மிரட்டி வாங்குறது இல்லை. சில பேர் அப்படிதான் தங்களுடைய பதவிகளை வச்சு, பட்டங்களை வச்சு, தங்களுடைய தகுதிகளை வச்சு தாங்களா தங்களுக்குனே ஒரு கற்பனை உலகத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு தங்களை கௌரவவான்களை காட்டிக்கிட்டு அது எல்லாரும் கௌரவம் செய்யணும்னு என்ன செய்வாங்கன்னா டிமாண்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் ஆனர். சில பேர் கொடுத்துருவாங்க கௌரவத்தை. எப்படி கௌரவம் கொடுப்பாங்க அப்படின்னா, வேற வழி இல்லாம பயந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா கௌரவம் என்ன பண்ணுவாங்கன்னா செலுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு கௌரவத்தை எதிர்பார்க்கிறார். எப்படின்னா, நம்முடைய பாத்திரத்தை நாம கௌரவமானதாக என்ன செய்யணும்னா காத்து கொள்ளணும். அவன் தன் பாத்திரத்தை கௌரவமாக மரியாதைக்குரியதாக காத்து கொள்ள வேண்டும். இட்ஸ் அ பர்சனல் எஃபர்ட். ஒவ்வொரு நாளும் நான் செய்யற காரியம் எனக்கு கௌரவத்தை அதிகரிக்குமா, என் பேரை அதிகரிக்குமா, என்னுடைய நற்கீர்த்தியை பெருக பண்ணுமா, நான் கௌரவத்தை எவ்வளவு வளர்த்துட்டு இருக்கேன், how much do I increase in honor? எனக்கு தெரியுங்க, ஆரம்பத்தில் ஒருவேளை கௌரவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் அதற்காக ஒழுங்காக நம்ம வாழ்வோமானா அந்த கௌரவம் நம்மளையே தேடி வருங்க, நிச்சயமாக தேடி வரும். நான் பெருமைக்கு சொல்லலை, இதே துபாய்க்கு நான் பலமுறை போயிருக்கேன், பலமுறை அந்த தேசத்தை நான் கடந்து போயிருக்கிறேன். நான் ஊழியம் செய்யறதுக்கு விரும்பி போல எந்த இடத்துலையும் போய் உட்காந்துட்டு நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். நிறைய போதகர்கள் செய்கிறாங்க, நிறைய நாட்டில் போய் ஏன் அவங்களுக்கு மரியாதை போகுதுன்னா, ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் இந்த தேசத்துக்கு வந்துட்டேங்க, டிக்கெட் போட்டு வந்துட்டேன், இந்த வாரம் ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறவங்க இருக்காங்க. நான் அந்த தேசத்துக்கு பல முறை போயிருந்தாலும் அப்படி கேட்டு போனவங்க ஒரு முறை கூட கிடையாது. ஐ நெவர் ஆஸ்க்ட் மை செல்ஃப், இன்வைட்டட் மை செல்ஃப் டு ப்ரீச். ஆனால் இந்த முறை நான் போனேன். எப்படி போனேன்னா, அவர்களாக கூப்பிட்டு போனேன். ரிட்டர்ன் ஃபேர் கொடுத்து, எனக்கு தங்குறதுக்கு ஹோட்டலில் புக் பண்ணி கொடுத்து, ஏர்போர்ட்லேயே வந்து என்னை வரவேற்று என்னை தங்குற இடத்துல கொண்டு உட்கார வச்சு, நான் போகும்போது கூட, பிரதர் நீங்கள் எது கஷ்டப்படுறீங்க பாஸ்டர், நீங்கள் வர வேணாம், என்னுடைய கசின் இருக்கான் அவனே கொண்டு விட்டுருவான். இல்லை பாஸ்டர், எங்களுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு, நான் கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு தான் நாங்கள் போவோம். என்னை விடுறதுக்கு 5 பேர். இது எப்படி வந்துச்சு தெரியுமாங்க? கேட்டு வாங்கினதில்லை. கிளம்பும் போதே எனக்கு இதை கொடுப்பியா,
எனக்கு அதை கொடுப்பியா, வந்து வரவேற்பியா, மாலை போடுவியா, எனக்கு பூச்செண்டு கொடுப்பியா, என்ன இப்படி பேர் சொல்லி கூப்பிடுவியா, கேட்டு வாங்குறது இல்லை. அதையா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நேரம் எடுக்கணும். அந்த நேரம் எடுப்போமானா கேட்காமலே கனம் நம்மை தேடி வரும். நம்முடைய வீட்டில் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த கனத்தையும் கௌரவத்தையும் அதிகரிக்க நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க? ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் அந்தஸ்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் மனுஷனை கனத்தினாலும் மகிமையினால் என்ன செய்கிறாரா, முடிசூட்டி இருக்கிறார். ஆனா இந்த முடிசூட்டப்பட்ட இந்த கனத்தை நம்ம எவ்வளவு பாதுகாக்கிறோம், எவ்வளவு அதிகரிக்கிறோம்? இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா திருமண நாளிலே ஒரு கணவனுக்கு அவனுக்கு இருந்த கனம் ஒரே வருஷத்துல கெட்டு போன குடும்பங்கள் இருக்கு தெரியுமா? தங்கள் சொந்த மரியாதையை கெடுத்துட்டவங்க இருக்காங்க. அவங்களோட கோபத்தை அவங்க கட்டுப்படுத்த முடியாம, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல சீரா இல்லாம, அவங்க வார்த்தைகள்ல ஒழுக்கம் இல்லாம போனதுனால ஆரம்பத்தில் அந்த கணவனை தெய்வமாக வணங்கின ஒரு மனைவி காலப்போக்கில் அந்த கணவனை ஒரு தூசிக்கு கூட மதிப்பதில்லை. அந்த மரியாதையை கெடுத்ததுக்கு அவர்களே காரணம். சில மனைவிமார பாருங்க, ஆரம்ப கட்டத்தில் கணவன் அந்த மனைவியின் மேல பற்றில் ஒரு அளவில்லாத ஒரு பற்று பாசத்தை வைத்திருப்பான். ஆனா காலப்போக்கில் அந்த மரியாதை என்ன ஆயிரும்னா அப்படியே குறைஞ்சு போயிடும். ஏன்னா அவங்க வாய் அவ்வளோ அழகா இருக்கும். அவங்க வாயின் வார்த்தை இருக்கு பாருங்க, உடனே ரோட்டுக்கு ஓடிட வேண்டிய சண்டைக்கு பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க பாருங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மாவுக்கு அந்த வீட்டில் ஒரு பைசாக்கு மரியாதை இருக்கு. அவங்க மட்டும் தான் தனியாக கத்திட்டே இருக்கணுமே தவிர அவர் சட்டையே பட மாட்டார். எனக்கு தெரியும் ஒரு குடும்பம், அந்த அம்மா பயங்கரமா சத்தம் போடுவாங்க. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அமைதியாக பைபிள் எடுத்துட்டு ஹாலில் உட்காந்து பாட்டு பாட்டே இருப்பார். அந்த அம்மா கத்திக்கிட்டே இருப்பாங்க, சட்டையே பண்ண மாட்டார். ஏன் தெரியுமா? உன் கதையெல்லாம் தெரியுமா எனக்கு, நீ எப்படி சத்தம் போடுவ, நீ எந்த ரேஞ்சுக்கு போவ எல்லாம் தெரியும், நான் உன்னை கண்டுக்கிறதே கிடையாது. சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை மதிக்கிறதே கிடையாது, பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த மரியாதையை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு எங்க, மற்றவங்க மதிக்கிறானோ மதிக்கலையோ, அடுத்தது நம்ம கௌரவம் பெறுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வச்சிருக்கிறோமா? மரியாதை எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம்? ஒரு தகப்பன் அப்படின்ற ஸ்தானத்தை ஒரு பிள்ளை மதிக்கிறானாங்க? என்னுடைய டேடி அப்படின்னு ஒரு மரியாதை இருக்கா? சிலர் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. பயம் இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனா பயத்தை வச்சே காலத்தை ஓட்டக்கூடாது. ஒரு காலம் வரும், தோளுக்கு மேல வளர்ந்தவனே ஹலோ உட்காரியா, எதுக்கு துள்ளுற அப்படின்னு பையன் சொல்லுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு அடிக்கிறதுக்கு நிறைய பலம் இருக்கிறதுனால, அவன் பலவீனமா இருக்கிறதுனால பயந்து நடுங்கி இருக்கலாம். பட் a time is coming, உங்களுடைய மரியாதை என்ன ஆகும்னா, நீங்க என்னதான் மிரட்டினாலும் நீ உட்காருப்பா, எதுக்கு நீ அப்படி டென்ஷன் ஆகுறேன்னு சொல்லுது. விளங்குதா உங்களுக்கு? அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அப்போ அந்த வயது வர்றதுக்கு முன்னால நான் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும், ஒரு காரியத்தை செய்யும் போதும், ஒரு காரியத்தில் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். நான் இந்த மாதிரி கோவப்படுறேன், இந்த மாதிரி அடிக்கிறேன், நான் இந்த மாதிரி தவறா நடக்கிறேன், ஒழுங்கினமா என் வாழ்க்கையை வச்சிருக்கேன். மிரட்டி உருட்டி நம்ம நிறைய பேரை மரியாதையை கேட்டு வாங்கிடலாம், அதில் நிலைச்சிருக்காது. அது இட் வில் ஜஸ்ட் கோ ஆஃப், இட் வில் ஃபேட் அவே. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஒரு குறை உண்டு. என் மனைவி என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா பாஸ்டர், என் கணவர் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாரு, என் பிள்ளைங்க என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்க மரியாதையா இருக்கீங்களா? உங்க பட்டத்துக்கு மரியாதை கிடையாதுங்க, வாழ்க்கைக்கு மரியாதை. நம்ம வாழ்ற வாழ்க்கையே நமக்கு ஒரு மரியாதையை சம்பாதித்து கொடுக்கிற ஒரு இடமா மாறணுங்க. அந்த சம்பாத்தியமா மாறணும். நம்மை பார்க்கும் பொழுது, நம்மோடு பழகும் போது பிள்ளைங்க நம்மளை கவனிக்கிறாங்க, மனைவி நம்மை கவனிக்கிறாள், கணவன் நம்மை கவனிக்கிறாங்க. அவருடைய பார்வையில் வருஷம் கூட கூட மரியாதை அதிகரிக்குதா குறையுதா? என்னுடைய கௌரவத்தை, என்னுடைய பாத்திரத்தை நான் கௌரவமாக, மேன்மை உள்ளதாக, நான் ஒரு கௌரவமிக்க கனத்திற்குரிய பாத்திரமாய் என்னை நான் வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு சொற்ப மதியனவங்க, ஒரு சின்ன சொற்ப மதியனம், சின்ன முட்டாள்தனம் பல வருஷமா சேர்த்த மரியாதையை நார பண்ணிடுது. ஒரே ஒரு ஏரியா அவங்க லைஃப்ல, அவருடைய வேலையா இருக்கலாம், அது அவர்களுடைய சுறுசுறுப்பா இருக்கலாம், அவங்களுடைய பழக்கங்களா இருக்கலாம், அவங்க வார்த்தைகளா இருக்கலாம், அவங்க அவங்க மற்றவங்களை நடத்துகிற விதமாக இருக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் ஏரியா. ஆனால் அந்த ஒரே ஒரு ஏரியா அவங்க கனத்தை எல்லாம் வடிய பண்ணிட்டு இருக்கு. ஒரு பக்கெட் எடுத்துக்கிடுங்க, அந்த பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி நிரப்புங்க. இந்த தண்ணி நிரம்பின பக்கெட்டை காலி பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. என்ன வழி தெரியுமா? ஒன்று, அந்த பக்கெட் அப்படியே கவுத்திங்கன்னா மொத்த தண்ணி வெளியே வந்துடும், அப்படி தானே? அதே பக்கெட்டில் கீழே ஒரு சின்ன ஓட்டையை போட்டு விட்டுருங்க. உடனே குறையாது, ஆனால் ஒரு நாள் முடிகிறதுக்குள்ள அத்தனை தண்ணி வெளியே வடிஞ்சு வந்துடும்.
இன்னைக்கு நிறைய பேருடைய கௌரவம் எப்படி குறையுதுன்னா இந்த 2 விதத்துல. ஒன்று, அவங்க செய்த மிகப்பெரிய தவறுல ஒரே இரவுல கௌரவம் போயிடும். சிலர் இருக்காங்க, மெதுவா சொட்டு சொட்டா வடிஞ்சிக்கிட்டே இருக்கு. நாளாக நாளாக, மாதமாக, வருஷமாக, அவங்க வயது அதிகரிக்க அதிகரிக்க அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு என்ன இல்லைன்னா கனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் நம்முடைய பாத்திரங்களை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சரீரத்தை கௌரவமா வச்சுக்கணும். See, if you don't know how to respect yourself, please don't expect respect from others. நம்மளை நாமளே மதிக்க தெரியலைன்னா மற்றவங்க நம்மளை மதிப்பாங்கன்னு எதிர்பார்ப்பது தவறு. சிலருடைய லைஃப்பை நான் பார்க்குறேங்க, அவங்க லைஃப்பை அவங்களே மதிக்கிறது கிடையாது. கெட்ட பழக்கங்கள் இருக்கும் அவங்களுக்கு, கெட்ட நண்பர்கள் இருப்பாங்க, கெட்ட வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வெளியே வரும், கெட்ட சம்பாஷணைகள், கெட்ட விதமான அவருடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய சரீரத்தையே அவங்க கனமா நடத்துறது இல்லை. எப்படிங்க மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க? நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவரே, என்னுடைய சுய மரியாதையை, என் கௌரவத்தை கெடுக்கிற ஏதாவது சுபாவம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கா? நான் சொன்னது போல சில பிரச்சனைகளுக்கு உடனே கௌரவம் போயிடாது, ஆனா நாளடைவில் ஒன்றுமில்லாமல் போயிடும். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்களானா, அவனுடைய முதிர் வயதில் அவன் மரித்தான். எப்படி மரித்தான்னா, கனம் நிறைந்தவனாய் மரித்தான். ஃபுல் ஆஃப் ஆனர். அவன் வாழ்க்கையில ஃபுல் ஆஃப் ஆனர். இயேசுவானவர் மரிக்கும் போது 100க்கு அதிபதி அவருக்கு சாட்சி கொடுத்தான். ஆனா அரசாங்கம் என்ன சாட்சி கொடுத்ததுன்னா, இவர் யாரு? மரணத்துக்கு பாத்திரமானவர், சிலுவையில் அறியப்படணும், சிலுவையில் ஏற்றப்பட்ட ஒவ்வொருவனும் சபிக்கப்பட்டவன். ஆனா சிலுவையில் ஏற்றி கொன்றான் பார்த்தீங்களா 100க்கு அதிபதி. அவன் சொல்லுகிறான், இவர் தேவனுடைய குமாரன் என்று நான் அறிகிறேன், அவர் நீதிமான். அவர் காட்டி கொடுத்தான் பாருங்க, யூதாஸ் 30 வெள்ளி காசுக்கு. அவங்க சாட்சி கொடுக்குறாங்க. என்ன சாட்சின்னு கேட்டீங்கன்னா, குற்றமில்லாத ரத்தம். நான் ஒரு வீட்டுக்கு துக்க நிவர்த்தி கூட்டத்துக்கு போயிருந்தேன். நம்ம சபை விசுவாசி தான். துக்க நிவர்த்தி கூட்டத்துக்கு போயிருந்தேன். நான் எப்பவுமே செய்யறது போல அந்த இறந்தவர்களை பற்றி ஏதாவது நல்ல வார்த்தை ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொந்தங்களை சொல்லுவேன். அந்த வீட்டில் போய் எனக்கு வந்த அவமானம் கொஞ்சம் கிடையாதுங்க. எப்படி அவமானப்பட்டேன்னு சொல்றேன். கூட்டம் திரளா உட்காந்துருக்கு. அவருக்கு 3 பிள்ளைங்க, எல்லாம் படிச்சு நல்ல வேலையில் இருக்காங்க. சொல்றேன், மனைவி 3 பிள்ளைங்க இருக்காங்க. வந்து சொல்றேன், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்றேன். 3 பேரும் என் பக்கமே திரும்பலங்க. ஒரு வார்த்தை அவரை பற்றி, ஒரு நல்ல வார்த்தை அவங்க எழும்பி சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. எனக்கு நான் என்ன பேசுறது? நான் அவங்க துக்கத்தை நிவர்த்தி பண்ணலான்னு பார்த்தா எனக்கே துக்கமாயிருச்சு. எனக்கு சொல்றது கவனிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்க அப்பா ரொம்ப நல்லவர். ஒரு பிள்ளை எழும்பி சொல்லலை. என் கணவன் நல்லவருங்க, அன்பானவர். அந்த அம்மா எழுந்து சொல்லலைங்க. என்ன வாழ்க்கை இது? அவர் ஒரு மாசத்துக்கு லட்சங்களை சம்பாதிச்சாரு, பல கோடி சொத்தை வச்சுட்டு போயிருக்காரு. ஒரு பிள்ளை எழும்பி எங்க டேடி நல்லவர்னு சொல்லலைங்க. இது ஒரு வாழ்க்கையா? இது கேட்டு வாங்குறது இல்லைங்க. நம்ம வாழ்க்கையை ஒரு கௌரவமா நம்ம நிறுத்தணும். இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. நான் சொல்ற வார்த்தைகளை பற்றி நீங்க மனசு கஷ்டப்படாதீங்க, ஆனா ஆராய்ச்சி பண்ணுங்க. என் லைஃப்ல என் கௌரவத்தை கெடுக்கிற காரியம் என்ன? வாட் இஸ் டிஸ்ட்ராயிங் மை ஆனர்? என் சொந்த மனைவி என்னை மதிக்காம போனதுக்கு காரணம் என்ன? என் கணவன் என்னை மதிக்காம போன காரணம் என்ன? என் பிள்ளை என்னை மதிக்காம போனதுக்கு காரணம் என்ன? வேர் ஹேவ் ஐ லாஸ்ட் மை ஆனர் அண்ட் மை பொசிஷன்? எங்க போச்சு அது? எங்க நான் இழந்துட்டேன்? ஏன் என் பேச்சுக்கு மரியாதை இல்லாம போச்சு? இந்த கௌரவத்தை நான் எங்க இழந்தேன்? என்னுடைய பாத்திரத்தை நான் கௌரவமா வைத்துக்கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா.